எல்லாருக்குமே புடிச்ச டேன்னு ஒண்ணு இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் சண்டேனா ரொம்ப பிடிக்கும். ஆனா, எனக்கு வந்து டியூஸ்டே தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, என் பையன் அன்னைக்கு தான் பொறந்தான். அதனால எனக்கு எப்பவுமே டியூஸ்டேனா ரொம்பவே ஸ்பெஷல். சரி அன்னைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா, ரொம்ப நாளா அந்த பாலக்கீரையும், வாழைக்காவும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்துச்சு. சரி கீரைய வச்சு கீரை கடையலும், வாழைக்காய் எப்படியும் வந்து பொரியலோ, வறுவலோ செஞ்சா என் ஹஸ்பண்ட்க்கு இறங்காது. அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஃப்ரை பண்ற ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். சரி பிடிக்காததையும் பிடிக்க வைப்போம்ன்னு சொல்லிட்டு வாழைக்கால சிப்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வானல ஸ்ட்ரெயிட்டா வந்து அடுப்புல வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிப்ஸு சீவ ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேட்ச் எல்லாம் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு வாழைக்காய சீவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தேன். அது ஈஸியா இருந்துச்சு எனக்கு. பொரிச்சு எடுத்துட்டு, அது கூட வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இத பொரிக்கும்போதே நானும் என் ஹஸ்பண்டும் பாதி சாப்ட்டுட்டோம். அதுல இருக்க மிச்சம் தான் இது. சரி தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இத மட்டும் எப்படியோ காப்பாத்தி வச்சுட்டேன். நல்லா சிப்ஸும் வந்து கிரிஸ்பியா இருந்துச்சு. அதுக்குள்ள பருப்பும் வந்து விசில் விட்டுருச்சு. கீரைய வாஷ் பண்ணி, கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே இந்த கீரை கடையிறது வந்து எனக்கு வரவே வராது. நான் என்னோட ஃபுல் எனர்ஜியும் போட்டு கடைஞ்சா கூட அது கொஞ்சம் கூட மசியாது. அதனால இந்த கடையிற வேலைலாம் எப்பயுமே எங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க. சம்டைம்ஸ் கீரைய வந்து மிக்ஸியில போட்டு பல்ஸ் குடுத்து எடுத்துப்பேன். ஆனா, அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்காது. எப்பயுமே இந்த கீரை சட்டியில கடைஞ்சா தான் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதேபோல நான் எப்பயுமே வந்து கீரை கடையலுக்கு கடுகு, சீரகம் போட்டு தாளிக்காம, வடகம் போட்டு தான் தாளிப்பேன். அது ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் நல்லாவும் வாசமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.